ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் லேர்னிங், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எப்படின்றத சொல்ல போகிறேன். டாபிக் பார்த்திங்கன்னா, ஹவு கேன் யூ லேர்ன் எனிதிங் யூஸிங் ஜெமினி ஆப் ஃபார் ஃப்ரீ. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, இட் இஸ் நாட் பாசிபிள் டு கோ அண்ட் ஆஸ்க் கொஷின்ஸ் டு அ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். முதல்ல உங்களை வந்து மேலே கீழே பார்ப்பாங்க. நீங்கள் முதல்ல கொஞ்சமாச்சு நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் தான் அவங்ககிட்ட போய் கேள்வியை கேட்க முடியும். அது மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். ஈவன் நம்ம ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் ப்ரொஃபஸர் கிட்ட போய் படிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்கணுன்னா கூட he has to allocate டைம் ஃபார் அஸ். நிறைய இருக்கும். ஸோ நாலேஜ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாகவும் ரொம்ப எலைட் பீப்புள் மட்டுமே அதை ஓன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கப்புறம் இட் இஸ் ஓப்பன் டு ஆல். கூகுள் வந்துருச்சு. கூகுள் ஹேஸ் டன் திஸ். கூகுள் க்ரோம், கூகுள் சர்ச் என்ஜின், திஸ் ஹஸ் ஆல்ரெடி டன் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படின்றப்ப. ஆனால் இந்த கூகுள் சர்ச் என்ஜினோ இல்லை மற்ற சர்ச் என்ஜின்ஸ் இல்லை மற்ற பாட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரீசனிங் சொல்ல முடியாது, ஒரு ப்ரெடிக்டிவ் ஆன்சரையும் கொடுக்காது. பட் இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆகிருக்க லாஸ்ட்டு 3-4 இயர்ஸாக டெவலப் ஆகிருக்க ஓப்பன் ஏஐ விச் இஸ் ChatGPT, அப்புறம் ஜெமினி விச் இஸ் ஃப்ரம் கூகுள், அண்ட் there is lot and lots of AIs available. Grok developed by Elon Musk. சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ஏஐஸ் இருக்குது. இந்த ஏஐஸ் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இட் வில் பி a better companion. It won't judge you. முதல்ல உங்களை ஜட்ஜ் பண்ணாது. அதுதான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்றத பற்றி அது கவலை இல்லை. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதால் முடிஞ்ச அளவுக்கு அதை இன்டர்நெட்டில் போய் கண்டுபிடிச்சி அதனுடைய தரவுகளை வந்து ஓரளவுக்கு சரி பார்த்து கொடுக்க முடியும். இங்கே வந்து ஒரு டிஸ்க்ளைமர். நான் என்ன சொல்கிறேன்னா, ChatGPTயோ இல்லை ஜெமினி ஆப்போ இல்லை கிராக்கோ இல்லை பர்ப்ளெக்சிட்டி இதெல்லாமே வந்து அப்படியே அக்யூரேட்டாக 100% நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்காது. பட் அது நமக்கு தேவையும் இல்லை. ஆஸ் அ ஹியூமன் we have a lot of reasoning capability. So all we just need is the information from this AIs. அப்புறம் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி அது உண்மையாக பொய்யா, அதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம தான் அனலைஸ் பண்ணணும். அட் த எண்ட் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், ஹியூமனோட ரீசனிங் கேப்பபிலிட்டியை எந்தையும் ஃப்யூச்சரில் கூட பீட் பண்ணுமானா பண்ண போகிறதில்ல. ஈவன் ChatGPT 6 இல்லை 7 இல்லை 12 வந்தால் கூட அந்தளவுக்கு ஹியூமன் ரீசனிங் கேப்பபிலிட்டியை வந்து பீட் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் அ ஹியூமன்ஸ் ஸ்டில் வி ஆர் ஸ்பெஷல். நம்ம பிரெயினோட கம்ப்யூட்டிங் பவரை இது வரைக்கும் எந்த சூப்பர் கம்ப்யூட்டரோ எந்த குவாண்டம் கம்ப்யூட்டரோ இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ ஆஸ் லாங் அஸ் சம் குவாண்டம் கம்ப்யூட்டர் இஸ் கோயிங் டு பிரேக் த கம்ப்யூட்டிங் பவர் ஆஃப் அ ஹியூமன் பிரெயின், வி ஆர் ஸ்டில் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீயிங் இன் த வேர்ல்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஜெமினி ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா there is ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மோட் லைவ் போயிடும். நம்ம அவங்கக்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம். என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. இது வந்து ஜெமினி சர்வர்ஸ். பொது அறிவு, அறிவியல், வரலாறு, பொழுதுபோக்கு என எந்த தலைப்பில் கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். சிறப்புல. நன்றி. நீங்க என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. டைம் டிராவல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கால பயணம் என்பது ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் கருத்தாக்கம். இதுல என்னன்னா, காலத்துல முன்னும் பின்னும் பயணிக்க முடியுமான்னு ஆராயறாங்க. ஆனா இது இன்னும் ஒரு கற்பனையா தான் இருக்கு. சரி, நம்ம ஒளியோட வேகத்தில் 99% ஆஃப் த லைட் ஸ்பீட் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஆர் வி ஏபிள் டு ட்ராவல் இன் த ஃபியூச்சர்? இது சார்பியல் கோட்பாடு சொல்ற ஒரு விஷயம். நம்ம ஒளியின் வேகத்துக்கு கிட்ட போகும்போது நேரம் கொஞ்சம் மெதுவா போகும். அதனால கோட்பாடு படி எதிர்காலத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு. சரி, நம்மளுடைய பின்காலத்துக்கு, அதாவது நம்ம பாஸ்ட்டுக்கு போகணுன்னா என்ன பண்ணணும்?
காலப்பயணம் எதிர்காலத்துக்கு சாத்தியம்னு அறிவியல் சொன்னாலும் கடந்த காலத்துக்கு போறது ரொம்ப சிக்கலானது. காலத்துல பின்னோக்கி போறதுக்கான வழிகள் எதுவும் இப்போதைக்கு இல்லை. இது லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை வந்து பிரேக் பண்ணுதா இஃப் யூ ஆர் ட்ராவலிங் பேக்வேர்ட்ஸ் இன் டைம்? கரெக்ட். காலத்துல பின்னோக்கி போறது வெப்ப இயக்கவியல் விதிகளை மீறுது. ஏன்னா இந்த விதிகள் படி எந்த ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்போட சிதறல் எப்பவும் அதிகரிக்கும். காலப்பயணம் இந்த விதியை மீறுவது மாதிரி இருக்கும். ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, எஸ்பெஷலி ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அது எப்படி டைம் ட்ராவலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது சொல்ல முடியுமா? ஐன்ஸ்டீனின் சிறப்பு சார்பியல் கோட்பாடு காலப்பயணத்தை நேரடியாக விளக்கவில்லை. ஆனால் இது நேரம் மற்றும் வெளியின் தன்மையை பற்றிய சில சுவாரஸ்யமான யோசனைகளை அளிக்கிறது. உதாரணமாக, இந்த கோட்பாட்டின்படி ஒரு பொருள் ஒளியின் வேகத்தில் அல்லது அதற்கு அருகில் பயணிக்கும் போது நேரம் மெதுவாக செல்லும். இது எதிர்காலத்திற்கு பயணிக்க ஒரு தத்துவார்த்த வாய்ப்பை வழங்குகிறது. ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளால் லைட் ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ணவே முடியாது. வாட் ஆர் த அதர் பாசிபிலிட்டிஸ் தட் we can travel in future, travel towards future? வேற வழிகள்னா வார்ம் ஹோல்ஸ்னு சொல்லப்படும் புழுத்துளைகள் இருக்கு. இது கோட்பாடு ரீதியா சாத்தியம். ஆனா இதுக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படும். அதோட இது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு இன்னும் உறுதியா சொல்ல முடியாது. ஆமாம், அது ஒரு தியரட்டிக்கல் சொல்யூஷன் தான். இஸ் தேர் எனி ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்? இப்போதைக்கு நேரடியான நடைமுறை தீர்வுகள் எதுவும் இல்லை. ஆனா அறிவியல் தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு யாராலும் உறுதியா சொல்ல முடியாது. புரியுது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹபிள்ஸ் கான்ஸ்டன்ட்னு ஒரு கான்ஸ்டண்ட்டை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இவ்வளோ வேகத்தில் தான், இந்த ரேட் ஆஃப் சேஞ்சில் தான் வந்து கேலக்ஸிஸ்லாம் ஒன்றோட ஒன்று விலகி போயிட்டுருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. பட் இப்போ அந்த கான்ஸ்டண்ட்டே வந்து அந்த வேல்யூவே தப்புன்னு திரும்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி திரும்ப திரும்ப அறிவியலில் வந்து புது புது கண்டுபிடிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் நம்மளுடைய ஆமாம், நீங்க சொல்றது சரிதான். ஹபிள் மாறிலி மதிப்புல தொடர்ந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. இது பிரபஞ்சத்தோட வேகத்தை அளவிடுறதுல இருக்கிற சவால்களை காட்டுது. இப்போ இது மாதிரி ஒரு தடவையும் அந்த கான்ஸ்டண்ட்டோட வேல்யூ மாறிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பிரபஞ்சத்தோட வயதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கணித மாதிரிகள் மற்றும் அனுமானங்களை மாற்றி அமைப்பதன் மூலம் பிரபஞ்சத்தின் வயதை கணக்கிடலாம். ஹபிள் மாறிலியின் மதிப்பு மாறுவதால் விஞ்ஞானிகள் மற்ற தரவுகளை பயன்படுத்தி பிரபஞ்சத்தின் வயதை மதிப்பிடுகின்றனர். புரியுது. ஸோ இப்போ அட் கரண்ட் டேட்டா வித் த சயின்டிஸ்ட் நம்ம பிரபஞ்சத்தோட வயசு என்ன? தற்போதைய தரவுகளின்படி பிரபஞ்சத்தின் வயது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகள். பட் ஒரு இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டில் இருந்து வர அந்த மைக்ரோவேவ் ட்ராவல் பண்ணி வரும்போது தெர் ஆர் லாட் ஆஃப் டஸ்ட் அண்ட் க்ளவுட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அது பட்டு வரும்போது அதனுடைய வேகம் குறையுது. ஸோ இந்த 13.8 பில்லியன் இயர்ஸை விட இது அதிகமான வயதுடைய யூனிவர்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாரு. இது உண்மையா? இதுக்கான அறிவியல் சான்றுகள் என்ன? ஆமாம், சமீபத்திய ஆய்வுகள் பிரபஞ்சத்தின் வயது 13.8 பில்லியன் ஆண்டுகளை விட அதிகமாக இருக்கலாம் என்று கூறுகின்றன. காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணியில் உள்ள தூசி மற்றும் வாயுக்களின் விளைவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் பிரபஞ்சத்தின் உண்மையான வயது இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இந்த டார்க் மேட்டரும் டார்க் எனர்ஜியும் ஏன் இது வரைக்கும் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணவே முடியலை? டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் அவை ஒளியுடன் தொடர்பு கொள்வதில்லை. அதாவது அவை ஒளியை உறிஞ்சவோ வெளியிடவோ அல்லது பிரதிபலிக்கவோ செய்யாது. எனவே அவற்றை நேரடியாக பார்க்க முடியாது. மேலும் அவை சாதாரண பொருட்களுடன் பலவீனமான ஈர்ப்பு விசையின் மூலம் மட்டுமே தொடர்பு கொள்கின்றன. இதனால் அவற்றை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக உள்ளது. சரி, நம்மளை போலே அட்வான்ஸ்டு இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் இந்த யூனிவர்ஸில் வேறு ஒரு கிரகத்தில் வேறு ஒரு கேலக்ஸியில் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இன்னும் கண்டுபிடிக்கலனாலும் பிரபஞ்சம் ரொம்ப பெருசு.
அதனால நம்மள மாதிரி அறிவார்ந்த உயிரினங்கள் வேற கிரகங்கள்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வெறும் அனுமானம் தான். Is there any project which is searching for this alien life? ஆமாம், வேற்று கிரகத்துல உயிரினங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க சேட்டி சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு திட்டம் இருக்கு. இது ரேடியோ அலைகள் மூலமா சிக்னல்களை தேடுது. இது வரைக்கும் ஏதாச்சும் சிக்னல் கிடைச்சிருக்கா? இதுவரைக்கும் உறுதியான சிக்னல் எதுவும் கிடைக்கல. ஆனா தொடர்ந்து ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. இந்த பிரபஞ்ச அறிவியலை பற்றி தமிழ் இலக்கண நூல்கள் எதனா சொல்லியிருக்கா? தமிழ் இலக்கியத்துல பிரபஞ்சத்தை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. குறிப்பா சங்க இலக்கியத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் பத்தி பாடல்கள் இருக்கு. தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களிலும் இது சம்பந்தமான தகவல்கள் இருக்கு. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? மணிமேகலை காப்பியத்துல வானியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல கோள்கள், நட்சத்திரங்கள் பத்தின குறிப்புகள் எல்லாம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? மணிமேகலையில் பூமி சுழலுதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம கிரகணங்கள் பத்தியும் அதுல விரிவா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மணிமேகலையில் இருக்க இந்த பாட்டு என்ன பாட்டு, அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா? மணிமேகலை ஒரு பௌத்த சமய காப்பியம். இது சீத்தலை சாத்தனார் அவர்களால் எழுதப்பட்டது. இது ஒரு தமிழ் காப்பியமாகும். இது ஒரு பௌத்த சமய காப்பியம். இது சீத்தலை சாத்தனார் அவர்களால் எழுதப்பட்டது. இது ஒரு தமிழ் காப்பியம். எந்த ஆண்டு இது இயக்கப்பட்டது? மணிமேகலை காப்பியம் கி.பி. 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டது. ஸோ அந்த காப்பியத்தில் உலகம் பூமி சுழலுதுன்னு போட்டிருக்கு. ஆனால் அதே காலகட்டத்தில் மற்ற அறிவார்ந்த சமூகங்கள் பூமி ஒரு தட்டையான ஒரு வடிவத்தில் இருக்குது, அதை சுற்றி தான் சூரியனும் சந்திரனும் சுற்றி வருதுன்னு ஒரு கோட்பாடு இருந்தது. இது உண்மையா? ஆமாம், மணிமேகலை காப்பியத்தில் பூமி சுழலுதுன்னு சொல்லியிருந்தாலும் அதே காலகட்டத்தில் மற்ற அறிவார்ந்த சமூகங்கள் பூமியை தட்டையாகவும் சூரியனும் சந்திரனும் அதை சுற்றி வருதுன்னு நம்பினாங்க. இது உண்மைதான். அப்போது பௌத்த சமயம் ஒரு சிறந்த ஒரு வானியல் வல்லுநர்கள் நிறைந்த ஒரு குழுவாகவும் இருந்திருக்கு, கரெக்டா? ஆமாம், பௌத்த சமயத்தில் சிறந்த வானியல் வல்லுநர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வானியல் தொடர்பான பல கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. மிக்க நன்றி.